அபிஷேகம்ன்றது என்ன? சும்மா அது அனுபவம் கிடையாது. நல்லா இருந்ததுப்பா, ஜெபிக்கும் போது அப்படியே கையில ஏதோ சூடா இறங்குச்சுல்ல. ஆமா, ஆண்டவர் அப்படியே சுட சுட எண்ணெய ஊத்துறாரு கையில. உன் வாழ்க்கையா மாறணும். அதுக்காகத்தான் கர்த்தர் அக்கினியை கொடுக்கிறார். அக்கினி உன் மேல இறங்கின பிறகு நீயா இருக்கவே முடியாது. உன்னால உன் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவே முடியாது. நீ அதுக்கு பிறகு பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால சந்தோஷமா செய்யவே முடியாது. அக்கினி உன் மேல இறங்கி வந்த பிறகு நீ கர்த்தருக்காக தான் வாழுவ, கர்த்தருக்காக தான் இருப்ப, கர்த்தருக்காக தான் மரிப்ப. அதனாலதான் கர்த்தர் உங்களை அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நிரப்ப விரும்புகிறார். ஏன்? தேவனுடைய சாயலாய் உன்னை மறுரூபமா. இருண்டு கிடக்கிற இந்திய தேசத்துல இருளில உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் உங்க மூலியமா இயேசு என்கிற ஒரு இரட்சகரை பார்க்கும்படியாய், உயிருள்ள ஒரு தெய்வத்தை பார்க்கும்படியாய், இருளில நம்பிக்கை இல்லாத உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் உன்னை வைக்கதான் உன் மேல அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் விரும்புகிறார்.